தாமதம் வேண்டாம். வா 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 எதுல ஏன் நோர் பட்டன் முட்டினே ஏய் என்ன இங்கிலீஷ் அங்கே வந்து விட்டார்களா ஏங்க மகாராஜா ஏங்க இந்த வனத்தில் இடும்பாவனத்தில் இதனால் வரையில் என்னையே பார்க்காதனா நீங்க இன்று முதல் முறையாக பெண்மெடுத்து இன்பமாக சந்தோஷமாக இருந்ததா இப்படிப்பட்ட இன்பத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலே கிடையாதா என்னென்றால் பேயும் மனவரங்கு என்று சொல்வார்கள் சரிதானே கண்டிப்பா அப்படி போல அது போல என்னை பார்த்து விட்டால் எப்படிப்பட்ட அடங்காதவனும் கூட அடங்கி போயிடுவாங்க அந்தமா முனிவர் எல்லாம் அடங்கினால் அந்த பண்டைக்குள்ளே ஒரு பெண்ணின் மண்டைக்குள்ளே பெண்ணுடைய இதயத்து ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய மதிமயக்கம் விட்டு இன்னும் போகிறது ஆனால் இன்னும் ஒரு முறை ஆட ஒருத்தக்குள்ள ஆளு கஞ்சி கொடுத்து எவன் கொடுத்தனா என்ன போ கொடுத்துருவாங்க போய் மலாங்க வாங்க எனக்கு தான் நேரமாகும் இல்லைங்க போயிட்டு வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும்ல கனியபுரி இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை நான் அனுபவித்ததே கிடையாது. இன்னொரு முறை நான் கட்டி சேர்ந்து உன்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதோ வருகிறேன். கட்டி அடைய வேண்டும், காலத்தை ஜெயிக்க வேண்டும். யாரோட இடையிலே வந்து புல்லுருவி போல தடுக்கிறார். என்னுடைய மனைவி உள்ளே இருக்கின்றான். அவளை சென்று நான் சந்திக்க போகலாம் என்று போகும்போது கரடை கொண்டு மாதிரி அவன் தான் இங்க இருக்கிறான். மனைவி யார் ஒரு பெண்ணாக இருந்தாலே என்ன வண்டி
அந்த மதனவள்ளி என்ற பெயரை கேட்டுவிட்டாலே பைத்தியக்காரா உனக்கு தான் பெண்ணை பற்றி பைத்தியக்காரா மதனவள்ளி அவரை அழகு அழகு பதுமைக்கோள் அது நான் தான். மட்டும் படாது குழையெல்லாம் எரியுது. என்ன சொல்கிறாய்? மதனவள்ளி அது நான் தான். என்னாக வந்தது? நானே. நீயா? என்னாக இருந்த நீ திடீரென இப்போ ஆணாகவும் மாறியிருக்கிறாய். இதோ என்னுடைய சக்கரவர்த்தி கோட்டையில் இருக்கும் பொழுது உலக சஞ்சாரி நாரதன் வந்தான். அவனை அடித்து முதிர்த்து சித்திரவதை செய்தபடியால் நான் என்ற கர்வத்தால் என்னை அடிக்கின்றாயே. இதோ இந்த ஆண் என்ற கர்வத்தால் அடிக்கின்றாய். தீரம் தீரம் ஒளிந்து ஒரு பெண்ணாக போய் என்று சாபத்தை கொடுத்தான். சாபத்தை வெற்றி பெண்ணாக இருக்கும் பொழுது மீண்டும் எனக்கு என்னுடைய உருவம் வேண்டும் என்று கேட்ட பொழுது உன்னுடைய உருவம் வேண்டும் என்றால் உன்னை போல் அரக்கனை தேடி சென்று ஒன்று சேர்ந்தால் மீண்டும் உனக்கு பழைய ரூபம் கிடைக்கும் என்று கூறினான். அதனால் அங்கு தேடி ஓடினேன். இந்த உன்னத்தி மங்கலம் வந்து உன்னை சந்தித்து அந்த உன்னை சந்தித்து உன்னோடு ஆசை கொண்டு கட்டி அணைந்து இருவரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவுடன் மதனவல்லியாக இருந்த இந்த மதிசூரன் ஆவாக ரூபம் கொண்டு இருவரும் ஒன்று சேர்ந்தபடியினால் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. நீயும் பெண்ணாக இருந்தால் நானும் ஆணாக இருந்தேன். ஆண் என்று பெண் என்று தெரியாமலுக்கு பெண்ணாக உருவந்த காரணத்தினால் நீயும் நான் ஒன்று சேர்ந்தோம். ஆமா, ஒன்று சேர்ந்ததால் ரிசிப்பிட்டு ரமத்தங்காவலுக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. இந்த பெண் குழந்தை எனக்கு சொந்தம். ஒருத்தி வச்சு ஆணாக இருந்திருக்கலாமே, ஆனா பெண்ணாக இருந்து பெற்றெடுத்தது இந்த பெண் எனக்குத்தான் சொந்தம். இதையெல்லாம் செடி உனக்காக பைத்தியக்காரி. செடி பிடிக்காதானா? ஆனால் அந்த விதையை போடுவதற்கு ஒரு மண் வேண்டும், இடம், அதுதான் முளைக்கும். இல்லை என்றால் இதையெல்லாம் கேட்பதற்கு நான் தரவில்லை. எனக்கு இந்த பெண் குழந்தை எனக்கு தேவை. எனக்குண்டான பெண் குழந்தை எனக்கு தான் சொந்தம். குழந்தை வேண்டும் என்றால் உன் உடமையில வலு இருந்தால் அந்த நெஞ்சிலே திமிர் இருந்தால் என்னிடத்திலே மோதி சண்டையிட்டு என்னை ஜெயம் பெற்று இந்த குழந்தையை வாங்கிச்சு. யாரிடத்தில் சவால் விடுகிறான்? என்னிடத்தில் வைத்தியக்காரா, அதிகத்தவனே, நான் எப்படி வந்தவன் தெரியுமா? எப்படி? மற்றவருடைய விதியை முடிக்கக்கூடிய விதிசூரன். அந்த விதியை வெல்லக்கூடிய மதியை படைத்தவன் நான் மதிசூரன். அப்படியா? வாய்ப்பேச்சு தேவையில்லை. அப்படியா? வாழ்விச்சா நீ ஆனா என்று அப்பொழுதே எடுத்து வைத்தேன். விதியை வெல்லக்கூடிய விதி சொல்லலாம். உன்னுடைய விதியை இப்பொழுது இந்த மதிசூரன் கையால் முடிய போகிறது என்று 1000 வரை எடுத்து உரைத்தால் என்ன அப்பப்ப ஆஹா ஓ தெரிஞ்சுதா புரியுதா? ஆனால் அநியாயமாக இந்த விதிசூரன் இப்போது என் கையால் மடிந்து விட்டான். ஆஹா, குழந்தைய கண்ண முடியும். குழந்தைய பாக்குறீங்களா? பாருங்க, குழந்தைய சத்தமா கத்தினா தீர்மூர்னு கத்தும். மூஞ்சி காட்ட பயந்துக்கும். நல்ல பொண்ணு வச்சிருக்க மாதிரி. ஆஹா, என்ன ஒரு அழகான குழந்தை. எல்லாரும் பாருங்க எப்படி குழந்தைய பிறந்திருக்கு. இப்படி உங்களுக்கு பிறகுமா?
பிறக்காதா? இப்ப ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆணுக்கு ஆணுக்கு வினோதமாக பிறந்திருக்கிறது. பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? உங்களதிமாக ஏர்களதையும் வைங்க. எப்படி கூப்பிடுவது? ரொம்ப பெருசா பச்சையும் வைங்க. வந்து விட்டது. என்ன பேரு? அவன் பெயர் மிதிசூர், என் பெயர் மதிசூர். சரி. இதுக்கு முன்னாடி இருந்ததுனால் என் பெயர் மதனவள்ளி, அவன் பெயர் மிதிசூர். ரெண்டும் சேர்ந்தபடி வைக்கணும். ஒரு சமயம் புரிய மாட்டேங்குது. ஆணுக்கு மானுக்கும் வித்தியாசமா பிறந்திருக்குது. ஆமா, வினோதமாக இருக்கிறது இந்த குழந்தை. ஆமா, அப்படி வந்து விட்டதுமா. எப்படி? ஆணுக்கு ஆணுக்கு வினோதமாக பிறந்தபடினால் இந்த குழந்தைக்கு வினோதவள்ளி என்று பெயர் வைக்கிறேன். என் மகளின் பெயரோ வினோதவள்ளி. யார் யார் அங்க தூங்குகிறார்களோ அவங்களுடைய காதில் இருக்கும் தோல் மூக்குத்தி அனைத்தும் கழட்டப்படும். மாடுவாங்க. ஆமா, மாடு மேய்க்கு போறப்பா. அதனால நான் என்னுடைய பாண்டவனை கொல்வதற்காக வனத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு நான் வனவனமாக தேடிக் கொண்டிருந்தால் அவர்களை கொல்ல முடியாது. இதோ என்னை வரைக்கும் அழைத்து இந்த காகிதங்கள் இடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு 20 நாள் ஆச்சு. தாயே காளி, தாயே இதோ என்னை எப்படி எடுத்து வளர்த்து வாழ செய்தாயோ அதே போல என்னுடைய மகள் வினோதவள்ளியும் நீ 10 வளர்த்து வாழ செய்ய வேண்டும். ஆமா, அப்படியா? வளர்க்க முடியாது. தன்னுடைய குலதெய்வமாகிய காளியம்மாளிடத்திலே ஒப்படைத்தார். காளியாகப்பட்டவர் வினோதவள்ளி 4 பேரை பொருளாதார கொண்டமாக வளர்த்து வாழ்வு செய்து 16 வயது பாடகி ஆகிவிட்டார். இப்பொழுது 16 வயது ஆனவர்களே வினோதவள்ளி சபைக்கு வருகிற விதம் காண்க.